கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சேனைகளின் தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்கும்படியாகவும் ஓய்வு நாளுக்கு உண்டான நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படியாகவும் ஒருமனப்பட்டு கூடி வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் யாவருக்கும் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாகட்டும். பக்கத்துல கைகளை கொடுத்து சொல்லுங்க, உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஹல்லேலூயா. இந்த வருஷத்தினுடைய 10 மாதங்கள் ஏறத்தாழ முடிவடைய போகிறது. இன்னொரு 2 மாதம் தான் கர்த்தர் நமக்கு இந்த வருஷத்துல கொடுத்திருக்கிறார். இந்த 2 மாதமும் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள ஓடி போயிடும். ஹல்லேலூயா. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள கேரல் ரவுண்ட் வந்துடும், கிறிஸ்மஸ் வந்துடும், புதிய வருஷம் வந்துடும். ஆண்டவர் ஒரு புதிய துவக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் தந்துடுவார். ஹல்லேலூயா. இந்த 2 மாசத்துக்குள்ள கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதாக. ஹல்லேலூயா. ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் இன்னும் நிறைவேறாம இருக்கு, நீங்க கவலைப்பட்டீங்கன்னா இந்த 2 மாசத்துல கர்த்தர் காரியங்களை நன்மையாய் முடிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. பக்கத்துல கைகளை பிடிச்சு வாழ்த்துதல் சொல்லுங்க. இந்த 2 மாசத்துக்குள்ள கர்த்தர் காரியங்களை நன்மையாய் நிரப்புவார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிற அளவு தக்கதாக ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஒரு நிமிஷம் போதும். இந்த வருஷத்திற்குள்ள ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தங்களை செய்து தருவேன்னு முடிவெடுத்து கொடுத்திருக்கிறார்னா நிச்சயமா நான் சொல்றேன், அவர் செய்வார். அவர் சொல்லியும் செய்யாமல் இருக்க அவர் மனிதன் கிடையாது. அவர் நிச்சயமாய் செய்வார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய பெரிதான கிருபையினாலும் பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்துதலோடும் வசனத்தின் ஆதாரத்தோடு கூட நாம் மலை பிரசங்கத்தை குறித்து தியானித்து கொண்டு வருகிறோம். அந்த சத்தியத்தினுடைய தொடர்ச்சியை இந்த நாளிலே கூட நாம் தியானிக்க போகிறோம். ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாமா? ஹல்லேலூயா. சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய தாசனாகிய மோசேயை அவர் அழைத்து 40 நாள் சீனாய் மலையின் மேல் மோசேயை ஆண்டவர் தரித்திருக்க பண்ணுகிறார். மோசே புசியாமலும் குடியாமலும் 40 நாள் சீனாய் மலையின் மேல் அவர் தரித்திருக்கிறார். அப்படி அந்த 40 நாள் தேவ சமூகத்திலே தேவனுடைய தாசனாகிய மோசே காத்திருக்கிற நேரத்திலே கர்த்தர் 2 முக்கியமான பிரதானமான காரியங்களை மோசேக்கு கொடுத்தார். அதுல முதலாவது ஆசரிப்பு கூடாரத்தினுடைய மாதிரியை கர்த்தர் கொடுத்தார். ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாமா? கர்த்தர் அவர் வாசம் பண்ணத்தக்கதான ஒரு ஆசரிப்பு கூடாரம், அதை எப்படி கட்ட வேண்டும், அதை எப்படியெல்லாம் வடிவமைக்க வேண்டும், அதனுடைய மாதிரிகளை ஆண்டவர் மோசேக்கு சீனாய் மலையிலே கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது தம்முடைய சொந்த ஜனங்களாகிய இஸ்ரவேலர்கள் அவர்கள் வழிநடத்தப்பட வேண்டியதான ஒரு பாதையை சொந்த ஜனங்களாகிய இஸ்ரவேல் ஜனங்கள் கடைபிடிக்க வேண்டியதான கற்பனைகளையும் கர்த்தர் அந்த சீனாய் மலையிலே மோசேக்கு அவர் கொடுத்தார். ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாம். அந்த கற்பனைகள், கர்த்தருடைய கற்பனைக்கேற்ற இந்த 10 கற்பனைகளையும் என்னுடைய ஜனங்கள் கடைபிடிக்க வேண்டும். நான் எகிப்தியர்களுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ண பொருட்டு இந்த 10 கட்டளைகளை என்னுடைய ஜனங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் 10 கட்டளையை கொடுத்தார். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் நமக்கு நிறைய கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். 10 கற்பனைகளை கொடுத்திருக்கிறார். 613 நியாய பிரமாண விதிகளை கொடுத்திருக்கிறார். இந்த எல்லா விதிகளும் எதற்காகனா நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்தில் கிட்டி சேரணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்திற்காக தான் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார்? விதிகளை கொடுத்திருக்கிறார். விதிகள் இல்லாத ஒரு வாழ்க்கை அது ரொம்ப ஃப்ரீயா இருக்கும். ஆனா அந்த வாழ்க்கையினுடைய முடிவு அது கசப்பை கொண்டு வந்து சேர்க்கும். அல்லேலூயா. அதனால தான் ஒவ்வொரு தேசத்திலையும் சட்ட திட்டங்கள் என்று ஒன்று உண்டு. ஒவ்வொரு தேசத்திலையும் விதிகள் என்று ஒன்று உண்டு. அந்த விதிகளின்படி ஒரு மனிதன் நடக்கும் பொழுது அவனுக்கு எந்த உபத்திரவங்களும் வராது. ஹல்லேலூயா. நான் சொல்றது சரிதானா? ரோட்ல எதுக்கு சிக்னல் வச்சிருக்காங்க? ரெட் சிக்னல்னா என்ன பண்ணணும்? நிக்கணும். ரைட். கிரீன் சிக்னல்னா என்ன பண்ணணும்? ரைட். நம்ம எல்லோ சிக்னல்னா என்ன தெரியுமா பண்ணுவோம்? யோசித்து பாருங்க. கிரீன் சிக்னல் தூரத்துல இருக்கும். தூரத்துல இருக்கும்போது நம்ம பின்னாடி ஒரு 1/2 கிலோமீட்டர் முன்னாடியே நம்ம என்ன பண்ணிருப்போம்? சிக்னலை பார்த்துருவோம். அந்த எல்லோ சிக்னலுடைய நோக்கம் என்ன? பொறுமையா போகணும், அதானே? ஆனா எல்லோ சிக்னல் வந்த உடனே எங்க இருந்து தான் அந்த ஆக்சிலரேட்டரை வேகமா முறுக்குவோன்னு தெரியாது, வேகமா போவோம். அப்படியே அந்த விதியை என்ன பண்ணிடுறது? மாற்றி அமைக்கிறது. அப்ப அதனால எத்தனை ஆக்சிடென்ட் நடக்கிறது நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப யோசித்து பாருங்க, ஒவ்வொரு விதியையும் ஆண்டவர் எதுக்காக நமக்கு கொடுத்திருக்கிறார்? ஒவ்வொரு கட்டளையும் கற்பனைகளையும் எதற்காக கொடுத்திருக்கிறார்னா நீங்களும் நானும் இந்த உலகத்துல உபத்திரவம் இல்லாமல் வாழுகிறதற்காகவும் கர்த்தரை கிட்டி சேருகிறதற்காகவும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அந்த விதிகளை நாம் கடைபிடிக்க வேண்டியது ஒரு கட்டாயமான கட்டளை. அதனால தான் 10 கற்பனைகளை கர்த்தர் சொல்லுகிறார், 10
கட்டளைகள். ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாம். அதுல ஒரு முக்கியமான ஒரு கட்டளையை இந்த நாளிலே தியானித்து மலை பிரசங்கத்தோடு கூட நம்ம ஒப்பிட போகிறோம். 6வது கற்பனைகள் எடுத்து வாசிக்கலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 13வது வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் யாவரும் கேட்போம். கொலை செய்யாது இருப்பாயாக. கொலை செய்யாது இருப்பாயாக. ஆமென். நியாய பிரமாணத்தின் விதிப்படி ஆமென் கர்த்தருடைய ஆவியானவர் ஆமென் சீனாய் மலையின் மேல் மோசேக்கு ஆமென் கொடுத்த அந்த 10 கற்பனையில 6வது கற்பனை என்னன்னா, கொலை செய்யாது இருப்பாயாக. ஒரு மனிதன் இன்னொருவனை அவன் கொலை செய்தான் என்று சொன்னால் கர்த்தருடைய பார்வையிலே அது பொல்லாங்காய் இருக்கும். அப்படி பொல்லாங்காய் தோன்றுகிற அந்த காரியத்தை செய்த மனுஷனுக்கு ஆண்டவர் ஒரு நியாய தீர்ப்பையும் ஒரு தண்டனையையும் கர்த்தர் உண்டாக்கி வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் பழைய ஏற்பாட்டின் சத்தியத்தின்படி அவன் கல்லுக்கு கல் பல்லுக்கு பல். ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை கொலை செய்துட்டான்னா அந்த மனுஷனுடைய ஜீவனுக்கு ஈடாக இந்த மனுஷன் கொலை செய்தான் பார்த்தீங்களா, அவனுடைய ஜீவனை ஈடாய் கொடுக்க வேண்டும். இதுதான் நியாய பிரமாணத்தினுடைய கற்பனை விதி. அப்போ ஆண்டவர் கொலை செய்யாதிருப்பாயாக அப்படின்னு ஒரு வார்த்தையை அவன் மோசே மூலியமாய் உங்களுக்கும் எனக்கும் சொந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அவர் 6வது கட்டளையாய் கொடுத்திருக்கிறார். இந்த கட்டளையை ஒவ்வொருவரும் கடைபிடிக்க வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். பழைய ஏற்பாட்டின் சத்தியம் வேறு, புதிய ஏற்பாட்டின் சத்தியம் பழைய ஏற்பாட்டினுடைய சத்தியத்தினுடைய நிழலாட்டமாய் இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லிடலாமா? ரைட். சரி, இப்போ யோசித்து பாருங்க. பழைய ஏற்பாட்டுல ஒவ்வொரு மனுஷன் ஒவ்வொரு குற்றம் பண்ணான்னா அந்த குற்றத்திற்கு ஏற்ற தண்டனையை அவன் பெற்றுக்கொண்டே ஆக வேண்டும். தேவ தூஷணம் செய்தான்னா அவனை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெரிய குழிக்குள்ள நிப்பாட்டி அவன் எல்லா சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களும் சுற்றி நின்று கற்களை எடுத்து அவனை அடித்து கொலை செய்வார்கள். சொந்த ஜனமா இருந்தாலும் அப்படி பண்ணணும் தேவ தூஷணம் செய்தாங்கன்னா. இது பழைய ஏற்பாட்டின் சத்தியம். புதிய ஏற்பாட்டின் உபதேசம் உங்களுக்கு எனக்கு தெரியும். இப்போ உங்ககிட்ட இன்னொரு கேள்வி கேட்கிறேன், இதுக்கு பிரைஸ் கிடையாது, சரியா? ரைட். பழைய ஏற்பாட்டின் உபதேசம், புதிய ஏற்பாட்டின் உபதேசம், எந்த உபதேசம் கடைபிடிக்கிறதுக்கு ரொம்ப சுலபம்? புதிய ஏற்பாட்டின் உபதேசம் கடைபிடிக்கிறதுக்கு ரொம்ப சுலபம். பக்கத்துல கைகளை பிடித்து சொல்லுங்க, கரெக்டா தப்பா சொல்லியிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுல ஒரு மனுஷனை கொலை செய்தால் தான் பாவம். ஆனா புதிய ஏற்பாட்டுல அப்படி கிடையாது. அந்த சத்தியத்தை இந்த நாளிலே கூட நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்கு ஆதாரமா எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 8வது வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் யாவரும் கேட்கலாம். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடே பேசினான். காயின் தன்னுடைய சகோதரனாகிய ஆபேலோடு கூட பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். ஹல்லேலூயா. நம் யாவருக்கும் தெரியும். நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் முதல் பாவம் எது? இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம், சரியா? நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்ட முதல் பாவம் எது? ஆதாம் ஏவாள் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் கர்த்தர் புசிக்க கூடாது என்று விளக்கின நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்தது முதல் பாவம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2வது பாவம், அவர்கள் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்ட நேரத்தில் அவர்கள் மனித குலம் செய்த 2வது பாவம் என்னன்னா, இப்ப வாசித்த வசனத்தில் இருக்கிறதான இந்த காரியங்கள் தான். அல்லேலூயா. இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம அறிந்திருக்கிறோம். கர்த்தருக்கு பலி செலுத்தவும் கர்த்தருக்கு காணிக்கைகளை கொடுக்கவும் காயினும் ஆபேலும் தன்னுடைய மந்தையிலையும் தன்னுடைய தோட்டத்தில் இருக்கிற முதற் பலனை கொண்டு போய் சேர்க்கிறார்கள். கர்த்தர் ஆபேலுடைய காணிக்கையை அங்கீகரிக்கிறார். ஆனால் காயினுடைய காணிக்கையை அங்கீகரிக்காததனால் காயினுக்கு நியாயப்படி யார் மேலதான் கோபம் வரணும்? ஆமா, ஆனா யார் மேல கோபம் வந்துச்சு? தன்னுடைய சொந்த தம்பியாகிய ஆபேல் மேல கோபம் வந்துருச்சு. ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாமா? கோபம் வந்ததுனால நடந்த காரியத்தை தான் இந்த நாள்ல இந்த வசனத்துல வாசித்தது. மறுபடியும் நம்ம வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமம் 4வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடே பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். ஹல்லேலூயா. கர்த்தர் நியாயப்பிரமாண விதியின் மூலமாய் நமக்கு கொடுத்த 6வது கட்டளை என்னன்னா, கொலை செய்யாது
இருப்பாயாக. அப்போ ஒரு மனிதன் கொலை செய்கிறான் என்று சொன்னால் அவன் தேவ பிரசன்னத்தை விட்டு அவன் துரத்தப்படுவான். ஒரு மனிதன் கொலை செய்கிறான் என்று சொன்னால் அவன் கர்த்தருடைய நியாய தீர்ப்பை பெற்றுக்கொண்டே ஆக வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த இடத்துல ஆமென் முதல் சகோதரர்கள், வேதத்திலே கொடுக்கப்பட்ட முதல் சகோதரர்கள் அண்ணன் தம்பியை கொலை செய்துட்டான். கொலை செய்த உடனேயே கர்த்தர் என்ன செய்தார்? அவனை தண்டித்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவனை தண்டித்து அவனை புறம்பே தள்ளி விட்டுட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, இந்த காயினுக்கு மேல் 7 பழி சுமரும் என்று சொல்லி காயினை கர்த்தர் சபித்து விட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஒரு மனிதன் கொலை செய்கிறான் என்று சொன்னால் பழைய ஏற்பாட்டின் விதிப்படி அந்த மனிதனை கர்த்தர் தண்டிப்பார். இது நியாய பிரமாணத்தினுடைய சத்தியம். ஆனால் இந்த மலை பிரசங்கத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு அழகாய் ஆமென் சொல்லுகிறார். அருள்நாதர் இயேசு கிறிஸ்து இப்படியாய் இந்த மலை பிரசங்கத்தில் நமக்கு சொல்லி தருகிறார். எடுத்து வாசிங்க. மத்தேயு 5வது அதிகாரம் 21வது வசனம். கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும், கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும், கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் என்பதும், நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வசனத்திலே ஆமென் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக அழகாக சொல்லுகிறார். கொலை செய்யாதிருப்பாயாக என்றும், கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் என்றும் பூர்வத்தாருக்குனா யாரு? ஆமென் நம்முடைய முந்திய சந்ததியார்களுக்கு உரைக்கப்பட்டிருக்கிறது என்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. அப்ப எதை கேள்விப்பட்டிருக்கிறாங்க? ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை கொலை செய்கிறான் என்று சொன்னால் அந்த மனுஷன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவா இருப்பான் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நியாய பிரமாண புத்தகத்திலே நீங்கள் வாசித்திருக்கிறீர்கள். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளிலே நமக்கு சொல்லித்தர வேண்டியதான ஒரு காரியம் எதுவா இருப்பான். சரி, இப்ப அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க. கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும், கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும், கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் என்பதும் போதும். கொலை செய்கிறவன் எல்லாரும் சொல்லுங்க, நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருக்கும். அப்போ ஒரு மனுஷன் இன்னொரு மனிதனுடைய அவன் கொலை செய்கிறான்னா அவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். சரி, அப்போ ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை கொலை செய்தால் இந்த தண்டனையை கர்த்தர் கொடுக்கிறார். அடுத்த வசனத்தில் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து இப்படியாய் சொல்லுகிறார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்பவன், தன்னுடைய சகோதரனை சொல்லுங்க, தன்னுடைய சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்ளுகிறவன் எதுக்கு இருக்கிறான்? நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருக்கிறான். அப்ப பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் சொன்ன காரியம் என்ன? ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை கொலை செய்தால் அவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருக்கிறான். ஆனா இந்த கிருபையின் காலத்துல ஒரு மனுஷன் தன்னுடைய சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொண்டாலே அவன் எதுக்கு ஏதுவாய் இருக்கிறானா? நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப நீங்க சொல்லுங்க, பழைய ஏற்பாட்டின் உபதேசம் சுலபமா, புதிய ஏற்பாட்டின் உபதேசம் சுலபமா? அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் பழைய ஏற்பாட்டில் சொல்லி இருக்கிறார். ஒரு தவறான பழக்க வழக்கங்கள் இருந்தா அது வேசித்தனத்தின் முகாந்தரம் அப்படின்னு ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் சொல்லி இருக்கிறார். ஆனா அந்த கிருபையின் காலத்தில் சொன்னார், ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ நீ இச்சையோடு பார்த்தாலே நீ வேசித்தனத்தின் முகாந்தரத்தை நிறைவேற்றி விட்டாய், நீ ஒரு பாவி அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்ப அந்த புதிய ஏற்பாட்டின் உபதேசம் அது கடினம். ஆனாலும் அந்த கடினத்தை நிறைவேற்றி கொடுப்பதற்காக நம்மோடு கூட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே உபதேசங்கள் சுலபம். அந்த உபதேசங்களை கடைபிடிக்கிறதுக்கு அந்த மக்கள் தன்னுடைய மாம்சத்தின் பிரயோஜனத்தினாலே அவர்கள் கடைபிடிக்கணும். ஆனா அந்த புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு கட்டளைகளும் ஒவ்வொரு கற்பனைகளும் அது கடினம் தான். ஆனாலும் நம்மோடு கூட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு தெரியும், இந்த கடினமான உபதேசத்தின் மூலியமாய், இந்த இடுக்கமான வழியின் மூலியமாய் என்னுடைய ஜனங்கள் நடந்தால் ஒழிய அவர்கள் பரதேசத்திற்கு அடைய முடியாது. ஆகையால் இந்த இக்கட்டான சூழ்நிலை, இந்த இடுக்கமான பாதையில் அவர்கள் நடத்துகிறதற்காக பரிசுத்த ஆவியானவரை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய வேலை என்ன தெரியுமா? நீங்களும் நானும் வலதுபுறமும் இடதுபுறமும் சாயும் பொழுது வழி இதுவே என்று கண்டித்து அவருடைய சத்தத்தினாலே நம்மை உணர்த்துவார்.
ஹல்லேலூயா. ஆமென். அந்த வசனத்தை வாசிங்க, 22வது வசனத்தை. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன், தன்னுடைய சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்ளுகிறவனும் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருக்கிறான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன், தன்னுடைய சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன், மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்திற்கு ஏதுவாய் இருப்பான். அடடா, எப்படி சொல்றாரு பாத்தீங்களா? 3 காரியங்கள் தான். இந்த 3 காரியமும் அன்றாட நடைமுறையில நம்ம செய்து கொண்டு வருகிறோம். நான் சொல்றது சரிதானா? முதல்ல பாருங்க, தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்ளுகிறவன். இந்த இடத்துல யாராவது சொல்ல முடியுமா, நான் என்னுடைய சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்ளவே மாட்டேன்னு யாராவது சொல்ல முடியுமா? சரி, இப்ப யோசித்து பாருங்க. முதல்ல ஆண்டவர் சொல்றார், உன்னுடைய சகோதரனை நியாயமில்லாமல் நீ கோபித்துக் கொண்டேன்னா உனக்கு நியாய தீர்ப்பு இருக்கு. இரண்டாவது ஆண்டவர் சொல்றார், உன்னுடைய சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன். நீ வேஸ்டியா, நீ இருக்கிறதே வேஸ்ட். ஒரு வேலை சொன்னா அது இப்படி பண்ற அப்படி பண்ற, ஒரு வேலை உருப்படியா பண்ண முடியுதா அப்படின்னு ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரனை சொன்னான்னா அவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாய் இருக்கிறான். ஹல்லேலூயா. யாராவது சொல்லிருக்கீங்களா உங்க பிரதர் சிஸ்டரை வேஸ்ட்னு? சொன்னீங்கன்னா ஆமென் சொல்லிருங்க, சொல்லறனால ஆமென் சொல்லிருங்க. மூணாவது, உன்னுடைய சகோதரனை மூடன் என்று சொல்லுகிறவன் எதற்கு ஏதுவாய் இருப்பானா? எரி நரகத்திற்கு ஏதுவாய் இருப்பான். இன்னைக்கு சகோதரன் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய மைண்ட்ல வர்றதெல்லாம் நம்மளுடைய ஒரே வயிற்றுல ஒரே குடும்பத்துல பிறந்த ஒருவர் தான் நம்ம என்ன பண்றோம், சகோதரன் சகோதரி அப்படின்னு சொல்றோம். ஆனா கர்த்தர் அந்த வார்த்தைக்கு அழகான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். சக உதிரன், சக உதிரி. அப்போ கர்த்தர் அவருடைய இரத்தத்தை புசிக்கிற ஒவ்வொருவரும் சகோதரர்கள். அவருடைய இரத்தத்தை புசித்து அவருடைய அப்பத்தை, அந்த சரீரத்தை பானம் பண்ணி புசிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஒரே குடும்பமாய் கர்த்தர் பார்க்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நம்மளுடைய சொந்த குடும்பத்தில் இருக்கிறவர்களை மாத்திரம் சகோதரர்கள் என்று எண்ணக்கூடாது. இந்த உலகத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரையும் சகோதரர்களாக சகோதரிகளாக நம்ம பார்க்கணுமா? ஹல்லேலூயா. நம்மளுடைய கண்களுக்கு தெரிந்த ஒவ்வொரு மனுஷனையும் ஆண்டவர் எப்படி பார்க்கணும்னு விரும்புகிறார்? சகோதரனாகவும் சகோதரியாகவும் பார்க்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பக்கத்துல கைகளை கொடுத்து சொல்லுங்க, நீங்கள் என்னுடைய பிரியமான சகோதரி, நீங்கள் என்னுடைய பிரியமான சகோதரன். ஹல்லேலூயா. ரைட். அப்போ நம்ம சொந்த குடும்பத்திற்கு மாத்திரம் இந்த சத்தியம் அல்ல, நம்முடைய உலகத்தை நாம் நேசிக்கிறதுக்காக ஆண்டவர் இந்த சத்தியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாமா? மறுபடியும் இந்த வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன், நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்ளுகிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாய் இருப்பான். எரி நரகத்திற்கு ஏதுவாய் இருப்பான். பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே ஒரு மனுஷனை மாம்ச பிரகாரமாய் கொலை செய்தால் மாத்திரம்தான் அது கொலை என்று அங்கீகரிக்கப்படும். ஆனால் அந்த கிருபையின் காலத்துல கர்த்தருடைய பிள்ளைகள் யோசித்து பார்க்கணும். நீங்களும் நானும் அநேக முறை நம்முடைய உதடுகளினாலே நம்முடைய சகோதரனையும் நம்முடைய சகோதரிகளையும் நம் கொலை செய்கிறோம். ஹல்லேலூயா. உதடுகளிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தை, மூடனே என்று சொல்லுகிற ஒரு சின்ன வார்த்தை எரி நரகத்திற்கு நாம் ஏதுவான ஒரு பாவமா இருக்கிறதுன்னு கர்த்தர் பார்க்கிறார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்முடைய சகோதரர்களை நியாயம் இல்லாமல் காரணம் இல்லாமல் கோபித்துக் கொள்ளுகிறதும் அது ஒரு பாவம் என்று பைபிள் சொல்லுது. ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாமா? ஸ்தோத்திரம். எங்களுடைய ஊர்ல தூத்துக்குடி மாவட்டத்துல நடந்த ஒரு உண்மையான ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல பிரயாசப்படுகிறேன். ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த 2 அண்ணன் தம்பிகள். அங்க சின்ன வயசுல இருக்கும் போதே அந்த தகப்பனார் தவறிட்டாரு. அதனால அந்த அண்ணனை படிக்க வைக்கிறதுக்காக தம்பி என்ன செய்தார்? அவர் விவசாய வேலையை பார்த்துட்டு கிடைக்கிற எல்லா கூலி வேலைகள் எல்லாவற்றையும் பார்த்துட்டு அந்த பணத்தை சம்பாதித்து தன்னுடைய அண்ணனை அவர் படிக்க வைத்தார். ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாமா? தன்னுடைய அண்ணனை படிக்க வைத்தார். அவர் நல்ல படிக்கிற ஒரு அனுபவத்தை கொண்டதுனால அவர் பெரிய ஒரு முதலாளி ஆயிட்டார். நல்லா படிச்சு நல்ல ஒரு வேலைக்கு போய் நல்ல சம்பாதித்து ஒரு பெரிய பண்ணையார போல அந்த ஒரு அண்ணன் ஆயிட்டார். ஆனா அந்த தம்பி படிக்க வேண்டிய வயசுல அண்ணனுக்காக தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டு அவர்
அவர் என்ன பண்ணார் தெரியுமா? அதே வீட்டுல அவங்க ஆரம்பத்துல பிறந்தாங்க பாத்தீங்களா, ஒரே ஒரு ஓட்டு வீடு. அந்த ஓட்டு வீட்டுல ஒரு 1/2 சென்ட் தான் அந்த ஓட்டு வீடு. அந்த 1/2 சென்ட் வீட்டுல என்ன பண்ணிட்டார்? அவர் தன்னுடைய வாழ்க்கையை நடத்திட்டார். ஆனா அண்ணன் இப்ப எங்க இருக்கிறார்? பெரிய மாளிகையில இருக்கிறார். தம்பி எங்க இருக்கிறார்? ஓட்டு வீடுல இருக்கிறார். 2 பேருக்கும் வெவ்வேறு கல்யாணம் நடந்துச்சு. கல்யாணம் நடந்து 2 பேரும் பிரிஞ்சு போனாங்க. அண்ணன் அழகா ஒவ்வொரு காரியத்தையும் சம்பாதித்து ஒரு பெரிய செல்வந்தனாய் ஆயிட்டார். ஆனா தம்பி அவருடைய குடும்பத்தை நடத்துகிறதற்கே ஒரு போராட்டமான ஒரு சூழ்நிலை. அண்ணன் என்ன பண்ணிட்டார்? தம்பி ஆரம்பத்துல எனக்கு படிச்சு எல்லா காரியத்தையும் சொல்லி கொடுக்கிறதுக்கு அந்த பணத்தெல்லாம் அண்ணன் தம்பி தானே கொடுத்தான் அப்படிங்கிற காரியத்தை என்ன பண்ணிட்டார்? அண்ணன் மறந்துட்டார். ஆனா தம்பி ஒவ்வொரு நாளும் அண்ணன் சந்தோஷமா இருக்கிறார். ஸ்தோத்திரம். அண்ணன் அந்த வீட்டுல இருக்கிறார், நான் அப்பா எனக்கு கொடுத்த வீட்டுல நான் இங்க இருக்கிறேன் அப்படின்னு தம்பிக்கு ஒரு சந்தோஷம். ஒரு நாள் அந்த அண்ணனுடைய மனைவி ஒரு காரியத்தை சொன்னாங்களாம். என்னன்னா, நமக்கு நிறைய இடம் இருக்கு, எல்லாம் சரிதான், ஆனா உங்க அப்பாவோட வீடு உங்களுக்கு தேவையில்ல. அப்பா வீடு தானே நமக்கு ஒரு பேர் சொல்ற ஒரு வீடு, அதுதானே நமக்கு பண்ண வீடு. அப்போ அதுல இருக்கிற பாதி பங்கு என்ன பண்ணிருங்க, உங்க தம்பி கிட்ட அதை பிரிச்சு கேளுங்க அப்படின்னு ஒரு ஆலோசனை கொடுத்தாங்களாம். ஹல்லேலூயா. அவங்க கொடுத்த ஆலோசனை ரொம்ப அழகா தான் இருந்துச்சு. ஆனா அந்த தம்பியினுடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்க. அண்ணனுக்காக தன்னுடைய வாழ்க்கையே அர்ப்பணித்த அந்த தம்பி அண்ணன் இப்ப பெரிய ஸ்தானத்துல இருக்கிறார். கிட்டத்தட்ட 100-150 ஏக்கர் வயல் நிலங்கள் அவருக்கு இருக்கு. எத்தனையோ பங்களா அவருக்கு இருக்கு. அவருக்கு கீழே 100க்கும் மேற்பட்ட வேலைக்காரர்கள் வேலை செய்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறதான அவர் தன்னுடைய மனைவி சொல்லுகிறதான அந்த வார்த்தைக்கு அவர் கேட்டு என்ன பண்றார்? தம்பி கிட்ட ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புறார். எதை அனுப்புறார்? நல்ல சத்தமா சொல்லுங்க. ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புறார். 2 பேரும் ஒரே சபையை சார்ந்தவர்கள். அந்த லேண்டோடைய மதிப்பு எவ்வளவு இருக்குன்னா, கிராமத்துல ஒரு 50,000 ரூபாய் தான் இருக்கும். 2 பேருக்கும் 50,000 ரூபாய் தான் ஷேர். ஆனா இவருக்கு எத்தனையோ லட்சம், எத்தனையோ கோடி அண்ணன் வச்சிருக்கிறார். ஆனாலும் இந்த தம்பி வச்சிருக்கிற அந்த சின்ன காரியத்தை நான் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு இவருடைய மனசுக்குள்ள ஒரு எண்ணம். ஜஸ்ட் ஒரு 50,000 ரூபாய். அண்ணன் நினைச்சிருந்தாருன்னா என்ன பண்ணிருக்கலாம்? என் தம்பியால தான் இந்த ஸ்டேட்டஸ்ல நான் இருக்கிறேன், என் தம்பியால தான் இவ்வளவு பெரிய வீடு மாளிகை எனக்கு இருக்கு. ஆனா இப்போ ஒரு சில காரியத்தினால பேச்சுவார்த்தை இல்ல, ஆனாலும் அந்த வீட்டை புடிங்கிட்டேன்னா என் தம்பி என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் நினைக்காம என்ன அனுப்பிட்டாரு? நல்ல சத்தமா சொல்லுங்க. வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிட்டார். ஆனா 2 பேரும் ஒரே திருச்சபையை சார்ந்தவங்க. அந்த தம்பி எழுத படிக்க தெரியாதவர். அவங்க மனைவி கிட்ட காட்டுறாங்க, ஏதோ ஒரு லெட்டர் வந்திருக்குன்னு. உடனே இந்த வக்கீல் நோட்டீஸ் உங்க அண்ணன் அனுப்புனாருன்னு சொன்ன உடனே இந்த வக்கீல் நோட்டீஸ் எடுத்துட்டு வேகமா சர்ச்சுக்கு ஓடி வர்றார். பாஸ்டர் கிட்ட இந்த மாதிரி காட்டுறாரு. பாஸ்டர், இந்த மாதிரி எங்க அண்ணன் இவ்வளோ பணக்காரனா இருக்கிறான், ஆனா எனக்கு இந்த வீட்டை விட்டு தாண்டி போனா வேற இடம் கிடையாது, சத்திரத்துல கூட எனக்கு தங்கிறதுக்கு பணம் கிடையாது, ஆனா எனக்கு இந்த லேண்ட் தான் இருக்கு, இந்த வீட்டை எனக்குன்னு வாங்கிக்கிறதுக்காக என்ன பண்றான்? நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறான் பாருங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்டர் கிட்ட காமிச்சிட்டு ஓன்னு அழுதுட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாஸ்டர் என்ன பண்ணிட்டார்? அவருடைய ஆறுதலுக்காக ஜெபிச்சுட்டு அவர் கடந்து சென்றுட்டார். மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை வந்தது. ஞாயிற்றுக்கிழமை ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கப்பட்டுச்சு. இந்த அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னா, அந்த ஆலயத்தினுடைய கட்டுமான காரியத்திற்காக 4-5 வாசற் கதவுகள் வைக்கணுமா, அதற்கு 5 லட்சம் ரூபாய் தேவைப்படுமா. எவ்வளவு தேவைப்படும்? 5 லட்சம் ரூபாய் தேவைப்படுமா. அந்த ஊழியக்காரர் பிரசங்கத்திற்கு முன்பாக அந்த அனௌன்ஸ்மெண்ட்ல சொல்லுகிறார், இந்த மாதிரி நம்முடைய சபை அழகா கட்டப்பட்டு கொண்டு வருகிறது. 90% வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ வாசல் நிலை சட்டங்கள்லாம் வைக்கணும். அதற்கு 5 லட்சம் ரூபாய் தேவைப்படுகிறது. நல்ல தேக்கு மரத்துல வைக்கணும். நல்ல கண்ணாடி எல்லாம் போட்டு நல்லா டிசைன் பண்ணி அழகாக வைக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் யாராவது ஏவப்பட்டீங்கன்னா அந்த 5 லட்சம் ரூபாய் நீங்கள் காணிக்கையாய் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு பிரசங்கத்தை செய்து பிரசங்கத்திற்காக ஜெபித்துட்டு அவர் கடந்துட்டார். அந்த அண்ணன் என்ன பண்ணாருன்னா, ஸ்ட்ரைட்டா அந்த ஐயர் கிட்ட வந்து பாஸ்டர் கிட்ட வந்து, பாஸ்டர் உங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் தேவை, என்னுடைய குடும்பத்தின் சார்பாக நான் 5 லட்சம் ரூபாய் செக்கை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதே இடத்துல செக் எழுதி 5 லட்சம் ரூபாய் கொடுத்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா இல்லையா? அல்லேலூயா. 5 லட்சம் ரூபாய் எடுத்து இப்படி கொடுத்துட்டார். கொடுத்த உடனே அந்த பாஸ்டர் செய்தது என்ன தெரியுமா? பிரதர், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், உங்ககிட்ட நான் என்ன பண்ணணும்? கொஞ்சம் பேசணும், நீங்க ஆபீஸ் ரூமுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆபீஸ் ரூமுக்கு போயிட்டு உட்கார்ந்த உடனே அந்த 5 லட்சம் ரூபாய் செக்கை அப்படியே அவர்கிட்ட திருப்பி கொடுத்துட்டாராம். ஹல்லேலூயா.
எவ்வளவு தேவை அந்த ஆலயம் கட்டுகிறது தெரியும். ஆனா அந்த ஊழியக்காரர் என்ன பண்ணினாருன்னா, இந்த 5 லட்சம் ரூபாய் தேவை சபைக்கு உண்டு. ஆனா இந்த தொகையை, இந்த ஆஃபரிங்கை, இந்த பணத்தை அருள்நாதர் இயேசு கிறிஸ்து அங்கீகரிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அப்படியே தள்ளி விட்டுட்டாராம். ஒரு ஆமீன் சொல்ல கேட்கலாமா? உடனே அவருக்கு ரொம்ப கோவம் வந்துச்சான். ஏன்னா அவர் ரொம்ப பணக்காரர், செல்வந்தர், பிரஸ்டீஜியஸான ஒரு பர்சன். அப்படி கோவம் வந்தோன்னு கேட்டார், என்ன பாஸ்டர் உங்களுக்கு நிறைய பணம் இருக்குன்னு நீங்க என்ன பண்றீங்க, இப்படி தள்ளுறீங்களா அப்படின்னு கேட்ட உடனே, அப்படிலாம் இல்ல பிரதர், நான் நல்ல ஏழ்மையான ஒரு சூழ்நிலையில தான் நம்ம சபை இயங்கிக்கிட்டு இருக்கு. நம்முடைய சபைக்கு தேவைகள் அதிகம். இந்த 5 லட்சம் ரூபாய் இருந்துச்சுன்னா சபைக்கான தேவைகள் எல்லாவற்றையும் செய்து முடித்து விடலாம். ஆனால் இந்த தொகை கர்த்தருக்கு அருவருப்பான ஒரு தொகை. ஹல்லேலூயா. நீ கொடுக்கிற 5 லட்சம் கர்த்தருக்கு அருவருப்பான ஒன்று அப்படின்னு சொன்ன உடனே அவர் ஏன் அருவருப்பானதுன்னு கேட்ட உடனே அவர் சொன்னாராம், அந்த வக்கீல் நோட்டீஸ் எடுத்து காண்பித்தாராம். உன் சொந்த தம்பிக்கு, கஷ்டப்படுற தம்பிக்கு 50,000 ரூபாய்க்கான நிலத்தை உன்னால விட்டு கொடுக்க முடியல. 1000 பேர் உட்காருகிற சபைக்கு உன்னுடைய பேர் பெருமைக்காக 5 லட்சம் ரூபாய் நீ காணிக்கையா கொடுக்கிறேன்னா இந்த பணத்தை பரலோகம் அங்கீகரிக்குமா, அங்கீகரிக்காதா? ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க. தன்னுடைய சகோதரனை மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்திற்கு பாத்திரவானாய் இருக்கிறான். தன்னுடைய சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருடைய நியாய தீர்ப்புக்கு பாத்திரவானாய் இருக்கிறான். தன்னுடைய சகோதரனை நீ வீணன் என்று சொல்லுகிறவன் அவன் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளுக்கு மத்தியில போறான் நம்முடைய வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்முடைய சகோதரன் சகோதரிகளை நீங்களும் நானும் ஒவ்வொரு வார்த்தையினால கூட காயப்படுத்த கூடாதுன்னு கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இதைத்தான் கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் அருள்நாதர் இயேசுவின் மூலமாய் மலை பிரசங்கத்தில் நமக்கு சொல்லி தருகிறார். அதற்கு அடுத்த வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஆகையால் நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து, நீ பலிபீடத்தினிடத்திலே உன்னுடைய காணிக்கையை செலுத்த வந்து, உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டெனில் அங்கே நினைவு கூறுவாயாகில், அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோடு ஒப்புரவாகிட்டு பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. நீ உன்னுடைய காணிக்கையை செலுத்து. ஹல்லேலூயா. நம்ம செலுத்துகிறது 10 ரூபாயா இருக்கட்டும், 10,000 ரூபாயா இருக்கட்டும், அந்த காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தா தான் அது ஆசீர்வாதம். நான் சொல்றது சரிதானா? நம்ம கர்த்தருக்கென்று நிறைய காணிக்கைகளை விதைக்கிறோம். நம்முடைய சபையின் பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் நீங்க கர்த்தர் கொடுத்த பலத்தை சம்பாதித்து, அதிலிருந்து பணத்தை சம்பாதித்து என்ன பண்றீங்க? கர்த்தருக்கென்று காணிக்கைகளை கொடுக்கிறீங்க. அந்த காணிக்கை அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், அந்த காணிக்கை பரலோகத்தின் கணக்கிலே ஏற்றப்பட வேண்டும் என்று சொன்னால், முதலாவது அந்த காணிக்கையை எங்க வைக்கணுமா? பலிபீடத்தின் மேல வைக்கணுமா? ஒரு ஆமென் சொல்லுங்க. பலிபீடத்தின் மேல வச்சிட்டு உன் சகோதரனிடத்துல போய் முதல்ல ஒப்புரவாகிட்டு நீ மறுபடியும் வந்து உன்னுடைய காணிக்கையை செலுத்து. இந்த இடத்துல ஏன் ஆண்டவர் பலிபீடத்தின் மேல வச்சிட்டு போன்னு சொல்றாரு? அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்க கேட்கலாமா? வாசிங்கம்மா. அங்கேதானே, அதாவது காணிக்கை செலுத்த வருகிற அந்த நேரத்திலே, காணிக்கை செலுத்துகிற இடத்திலே தானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போ. ரைட். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றார், யோசித்து பாருங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் என்னையே எடுத்துக்கொள்ளுகிறேன். நான் என்னுடைய சகோதரனிடத்துல கசப்போடு கூட இருக்கிறேன்னா, நான் காணிக்கை செலுத்த வரும் பொழுது, நீ இந்த காணிக்கையை செலுத்தாத, நான் அங்கீகரிக்க மாட்டேன், முதல்ல உன் சகோதரன் இடத்துல போய் ஒப்புரவாகிட்டு வந்து இந்த காணிக்கையை செலுத்து, அந்த காணிக்கை நீ கையோட எடுத்துட்டு போ அப்படின்னு ஆண்டவர் சொல்லி அனுப்பியிருக்கலாம். ஆனா இந்த இடத்துல கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறார்? உன் காணிக்கையை பலிபீடத்தின் மேல், சொல்லுங்க, பலிபீடத்தின் மேல் வைத்துவிட்டு போய். ஏன் பலிபீடத்தின் மேல காணிக்கை வைக்க சொல்றாங்கன்னா, யூதர்களுடைய நடைமுறையின்படி ஒரு பலிபீடத்தின் மேல ஒரு பலி இருக்குன்னா அதற்கு மேல 2வது பலியை ஏற்ற அவர்கள் மாட்டார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரும் சொல்லி இருக்கிறார், ஒரு பலிபீடத்துல ஒரு பலி எரியணும். அந்த ஒரு பலி எரிந்து முடிந்ததற்கு பிற்பாடு, அதனுடைய சாம்பல்கள் எல்லாவற்றையும் எடுத்ததற்கு பிற்பாடு, சுத்திகரித்ததற்கு பிற்பாடு தான் அந்த பலிபீடத்துல இன்னொரு பலியை செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல
நான் காணிக்கை செலுத்துகிறதுக்காக வரேன். ஆமென். பலிபீடத்துல வந்து நிக்கிறேன். நின்ன உடனே கர்த்தர் என்னுடைய சிந்தனையில கேட்கிறார், இந்த மாதிரி உன் சகோதரனிடத்துல ஒரு கசப்போடு கூட இருக்கிறியே, இந்த காணிக்கையை நான் எப்படி அங்கீகரிக்க முடியும்? உன் காணிக்கையை பலிபீடத்தின் மேலே வச்சிட்டு முதல்ல உன் சகோதரனிடத்துல ஒப்புரவாக்கிட்டு வான்னா என்ன அர்த்தம்? அந்த காணிக்கை பலிபீடத்தின் மேல இருக்கிற அந்த நேரத்துல வேற எவனும் வந்து காணிக்கையை போடக்கூடாது. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? வேற இன்னொரு மனுஷன் வந்து என்ன செய்யக்கூடாது? காணிக்கையை போடக்கூடாது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப எதனால ஆண்டவர் சொல்றாருன்னா, உனக்கு பின்னாடி இருக்கிற மனுஷங்களும் காணிக்கை செலுத்தணும். ஐ மீன், நீ இந்த இடத்துல ஒரு குற்றமுள்ள இருதயத்தோடு கூட காணப்படுகிற. அப்ப முதல்ல காணிக்கையை பலிபீடத்துல வச்சுட்டு உன் சகோதரனிடத்துல வேகமா போய் ஒப்புரவாகிட்டு அப்புறம் வேகமா வந்து உன் காணிக்கையை செலுத்து. உனக்கு பின்பாக இருக்கிறவர்களும் கர்த்தருக்கு பலி செலுத்த வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். புரியுதா உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னு? அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள், ஐ மீன், நீங்களும் நானும் சத்தியத்தின்படி கடைபிடிக்கிற ஒரு பிள்ளைகளாக இருக்கிறோம். கர்த்தருக்குள்ளே அவர் காணிக்கையை நம்ம வந்து செலுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த இடத்துல அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு. அப்ப என்ன அர்த்தம்? ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்களும் நானும் நடந்து வந்து காணிக்கைகளை செலுத்தணும்னு கர்த்தர் விரும்புகிறார். நடந்து வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் பிரயாசப்படுத்தி நான் காணிக்கையை செலுத்தணும்னு கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் நீங்க காணிக்கைகளை செலுத்த வரீங்க. ஒவ்வொரு ஓய்வு நாள் ஆராதனையில் இருக்கட்டும், சுகமளிக்கும் ஆராதனையில் இருக்கட்டும், நம்முடைய சபையில நடக்கிற ஒவ்வொரு ஆராதனையிலையும் கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்க காணிக்கைகளை செலுத்த வருகிறீர்கள். அப்படி வரும் பொழுது முதல்ல நீங்க நினைவு கூற வேண்டியது என்ன? நான் கொடுக்கிற இந்த காணிக்கை பரலோகத்திலே அங்கீகரிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆமென். எனக்கு நல்லா தெரியுமா, ஆமென், வீட்டு வேலை செஞ்சுட்டு காணிக்கை கொண்டு வரீங்க, ஆட்டோ ஓட்டிட்டு காணிக்கை கொண்டு வரீங்க, ஆமென், கல்லு மண்ணு ஜல்லியை தூக்கிட்டு காணிக்கை கொண்டு வரீங்க, ஆமென், ரொம்ப கஷ்டப்பட்டு ஆமென் வேர்வை சிந்தி உழைச்சிட்டு காணிக்கை கொண்டு வரீங்க. அந்த காணிக்கையை பரலோகம் அங்கீகரிக்கணும்னு தான் நம்ம எல்லாம் நினைக்கிறோம். ஆமா தானே? இன்னைக்கு நம்ம கிட்ட ரொம்ப கொட்டி கிடக்கிற காசை கொண்டு வந்து நம்ம காணிக்கைக்கு கொடுக்கல. ஆண்டவர் கொடுக்கிற பரிபூரணத்துல இருந்து ஒரு பகுதியை எடுத்து நம்ம கர்த்தருக்கு விதைக்க வருகிறோம். அப்படி விதைக்க வரும் பொழுது அந்த விதை 2 காசா இருக்கலாம், 20 ரூபாயா இருக்கலாம், 2000 ரூபாயா இருக்கலாம், ஐ மீன் 20,000 ரூபாய் எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். அந்த காணிக்கை முதல்ல அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்லுகிறார், முதல்ல பலிபீடத்துல உன் காணிக்கையை வச்சுட்டு உன் சகோதரனிடத்துல ஒப்புரவாகிட்டு பின்பு வந்து உன்னுடைய காணிக்கையை செலுத்து. ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில யோசித்து பாருங்க. சகோதரனை மூடனே என்று சொல்லுகிறோம், சகோதரனை நியாயம் தீர்க்கிறோம், சகோதரனை நம்ம குற்றவாளி என்று தீர்க்கிறோம். இந்த இடத்துல சகோதரன் அப்படின்னா நான் முன்னாடி சொன்னேன், என் வீட்டு பிள்ளைகள் மாத்திரம் அல்ல, சக உதிரி, இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிற, அவருடைய சரீரத்தை புசிக்கிற ஒவ்வொருவரும் சகோதர சகோதரிகள். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்முடைய காணிக்கையை அங்கீகரிக்கணும்னா கூட நம்முடைய இருதயம் எல்லாரோடு கூட ஒப்புரவாக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட இருதயத்தை தான் கர்த்தர் என்ன செய்வார்? அங்கீகரிப்பார். அந்த ஊழியக்காரர் அந்த ஒரு செல்வந்தர் இடத்துல அப்படியே தள்ளிவிட்ட உடனே அந்த செல்வந்தர் என்ன தெரியுமா சொன்னார்? வேகமா அந்த சகோதரன் இடத்துல போயிட்டு, அந்த சின்ன தம்பி இருக்காரு பாத்தீங்களா, நான் நடந்ததை சொல்றேன், அவர்கிட்ட போயிட்டு, தம்பி நான் இந்த மாதிரி பண்ணேன், இது நான் உண்மைதான், நான் தான் அந்த வக்கீல் நோட்டீஸ் அனுப்பினேன், ஆனா அந்த 50,000 ரூபாய்க்கான அந்த லேண்ட் எனக்கு வேண்டாம், இந்த 5 லட்சம் ரூபாய் இதை நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அந்த 5 லட்சம் ரூபாய் காசோலையை கொண்டு போய் தம்பி கிட்ட கொடுத்தாராம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். இது உண்மையான ஒரு கிறிஸ்துவம். இந்த பிரசங்கத்தை நான் எடுக்கிறதற்கு நேத்து ராத்திரி ஒரு 12 மணிக்கு மேல ஆனது. அந்த 12 மணிக்கு மேல அமர்ந்திருந்த இந்த பிரசங்கத்தை எடுக்கும் பொழுது ஆண்டவர் நிறைய காரியத்தை எனக்கு வெளிப்படுத்தினார். என்னுடைய சொந்த குடும்பமா இருக்கட்டும், என்னுடைய சமுதாயத்தினுடைய வழக்கங்களா இருக்கட்டும், எல்லாரிடத்திலும் ஒப்பு கொடுத்துட்டு, ஆண்டவரே ஸ்தோத்திரம், நான் யாருக்கு மேலேயும் கசப்பா இல்லப்பா, இன்றைக்கு இந்த சத்தியத்தை தைரியமாய் பலிபீடத்திலிருந்து நான் பிரசங்கிக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ இந்த சத்தியத்தை நம்ம பிரசங்கிக்கணும்னா முதல்ல இந்த சத்தியத்தை நம்ம கடைபிடித்தாக வேண்டும். ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாமா? இதை நான் கடைபிடிக்காம நான் உங்களுக்கு பிரசங்கிச்சிட்டேன்னு நினைச்சுக்கொள்ளுங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதனால ஒரு பயனும் இருக்காது. கிடைக்கிறது என்ன தெரியுமா? 4-5 ஆமென் கிடைக்கும், 7-8 அல்லேலூயா கிடைக்கும், வேற ஒன்னும் கிடைக்காது. ஆனா சத்தியத்தை நம்ம பிரசங்கிக்கிறோம்னா அந்த சத்தியத்தை கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் ருசி பார்க்கணும். அப்பா, நான் இந்த சத்தியத்திற்கு நான் என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன்னு ஒப்பு கொடுக்கிற அந்த நேரத்துல மாத்திரம் தான் இந்த சத்தியம் கிரியை செய்யும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எடுத்து வாசிங்க. 19வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஆகையால்
இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றையும் சிறிதானது ஒன்றையாகிலும் மீறி மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் எண்ணப்படுவான். பரலோக ராஜ்யத்தில் எல்லாரை காட்டிலும் சிறியவன் எண்ணப்படுவான். இவைகளை கை கொண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எனப்படுவான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு அட்வைஸ் பண்றது ரொம்ப சுலபம். அது சொல்றது சரிதானா? ஒரு மனுஷன் ஒரு பிரச்சனையில இருக்கிறான்னா அவன்கிட்ட அட்வைஸ் பண்றது ரொம்ப சுலபம். ஒரு மனுஷன் ஒரு தகாத காரியத்தில் இருக்கிறான்னா அவனுக்கு அட்வைஸ் பண்றது ரொம்ப சுலபம். ஆனா அட்வைஸ் பண்றதுக்கு முன்னாடி நாம் தெரிந்து கொள்ளணும், நான் அதற்கு தகுதி உள்ளவனா இருக்கிறேன்னா, நான் அதற்கு பாத்திரவானா இருக்கிறேனா. ஆண்டவர் பழைய ஏற்பாட்டின் காலத்துல ஒரு மனுஷனை கொலை செய்தால் என்று சொன்னால் அது கொலை என்று அங்கீகரிக்கிறார். ஆனா அந்த கிருபையின் காலத்துல மூடனே என்று சொன்னாலும் அவன் எரி நரகத்திற்கு பாத்திரவானா இருக்கிறான். அவன் காரணம் இல்லாமல் கோபித்துக் கொள்ளுகிறான்னா அவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவா இருக்கிறான் அப்படின்னு நம்முடைய வேதத்திலே கர்த்தர் சொல்லி கொடுத்திருக்கிறார். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் நம்மை நிதானித்து பார்க்கணும். நான் காரணம் இல்லாமல் யாரையாவது கோபித்து இருக்கிறேனா, இல்ல காரணத்தோடு அவர்களை சிட்சிக்கும்படியாக, அவர்கள் குணப்படுத்தும்படியாக அவர்களை நான் கோபித்துக் கொள்ளுகிறேனா? அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் எதற்கு மேல பிரியமா இருக்கிறார்? முதல்ல கோடி கோடியா நம்ம கர்த்தருக்கு கொட்டி கொடுக்கறத காட்டிலும் நம்முடைய சகோதரனோடு கூட ஒப்புரவாகிறதுல கர்த்தர் பிரியமுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய சகோதர சகோதரிகளோடு கூட ஒப்புரவாகிற அந்த அன்புல கர்த்தர் பிரியமுள்ளவராய் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாம். உடனே அந்த குடும்பம் ரொம்ப நாளா பிரிஞ்சு இருந்த ஒரு குடும்பம் தான். அந்த குடும்பம் அண்ணன் வீட்டு வாசல்ல நின்னார்னு சொன்ன உடனே டே தம்பின்னு ஒரு வார்த்தை அவர் கூப்பிட்டு இருக்கிறார். அந்த தம்பி உள்ள இருந்து வேகமா அண்ணன் உள்ள உட்காருங்கன்னு சொல்லிட்டு அந்த தம்பி மனசுல என்ன இருந்திருக்கு? ஒரு கசப்பு இருந்திருக்கு. என்ன கசப்பு? வக்கீல் நோட்டீஸ் கொடுத்துட்டாங்களே, எனக்கு நான் இவ்வளவு என்னுடைய வாலிப பிரயாசத்தெல்லாம் என் அண்ணனுக்காக செலவு செஞ்சேனே, எல்லாத்தையும் சம்பாதிச்சு அவர் படிக்கணும், அவர் நல்ல ஒரு ஸ்டேட்டஸ்க்கு போயிட்டாருன்னா நம்மளும் நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தானே பண்ணேன். ஆனா நடந்த காரியம் என்ன? அவர் வக்கீல் நோட்டீஸ் விட்டு சொத்தை கேட்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கசப்போட இருந்தார். நான் அண்ணன் வீட்டு வாசல்ல தம்பின்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்ணிட்டார்? வேகமா ஓடிட்டு அந்த இளையகுமாரன் வந்த உடனே தகப்பன் பண்ணது போல அந்த தம்பி வேகமா ரூமுக்குள்ள வாங்கின வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு காஃபி டீ எல்லாம் போட்டு அந்த இடத்துல ஒரு குடும்பத்துல ஒப்புரவாகதை கர்த்தர் கொடுத்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போற ஏசப்பா, நான் யார் யாரோடு கூட கஷ்டப்போடு கூட இருக்கிறேனோ, என்னுடைய சகோதரனா இருக்கட்டும், கூட பிறந்த சகோதரனா இருக்கட்டும், கூட பிறக்காத சகோதரனா இருக்கட்டும், கூட பிறந்த சகோதரியா இருக்கட்டும், கூட பிறக்காத சகோதரியா இருக்கட்டும், எல்லார்கிட்டையும் நான் ஒப்புரவாக உதவி செய்யுங்கப்பா. ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் ஜெபிக்கும்படி நாம் எழுந்து